Praise the Lord. இன்றைக்கும் எரேமியா 32 அதிகாரம் 27 வசனத்தின் 2வது பகுதியை பார்க்க போகிறோம். இந்த 2வது பகுதி எப்படி வருகிறது? The God of all mankind. இல்லையா? மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். இது எதை காண்பிக்கிறது? God is sovereign over all flesh. எல்லா மாம்சமான மனுஷனுக்கும் மாம்சமான ஜீவன்களுக்கும் கர்த்தர் ஆளுகை செய்கிறவர். அவர் கர்த்தர், அவர் இல்லாம ஒண்ணும் இல்லை. He declared that God of all flesh. அவர் சொல்றாரு, எப்படி டிக்ளேர் பண்றாருன்னா, மாம்சமான யாருக்கும் நான் தான் கர்த்தர், வேற யாரும் கிடையாது. அதை முதல் தெரிஞ்சுக்கிடுங்க. 2வது இந்த வசனத்துல, this means no human power, sickness, authority or situation is outside his control. அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து தனியா வியாதியும் மனுஷனுடைய அதிகாரமும் மனுஷனுடைய பவரும் செயல்படுது நினைக்காதீங்க. எல்லாம் அவருடைய கரத்துக்குள்ளே இருக்குது. வியாதியா பிரச்சனையா, இந்த அதிகாரத்துக்குள்ள போங்க. அந்த அதிகாரம் அவைகளை தோற்கடிக்கும், ஜெயம் எடுப்பது நிச்சயம். 3வது, மாம்சமான யாவருக்கும் இவர் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது, கிங்ஸ், நேஷன், ஈவன் எனிமியா இருக்கட்டும், ஆர் அண்டர் இஸ் அத்தாரிட்டி, அவருடைய ஆளுகை கீழே தான் இருக்கிறாங்க. அதை மறந்துடாதீங்க. ஆகவே இதை எப்படி டீல் பண்ணலாம்? இது பெரிய ஆளே, இது பெரிய இடமே, எனக்கு சாதகமாக இருக்குமா? இல்லை. இந்த மகத்துவம் உள்ள நாமத்தை எடுங்க. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம். எந்த இடத்துலையும் நீங்க தலை குனிய முடியாது. கர்த்தரை நம்புனீங்கன்னா, அவரை நம்பி உண்மையா நீங்க ஜீவிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, எல்லா அதிகாரமும் உங்களுக்கு அடிப்படையும். கர்த்தர் அதிகாரம் செலுத்துவார், கர்த்தர் ஆளுகை செய்வார். God bless you.